புதுச்சேரி தவளக்குப்பம் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அரசு பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்ததை அடுத்து பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க அதிகாரிகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தற்காலிகமாக வகுப்புகளை வேறு இடத்திற்கு மாற்றி பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறினார். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவன் தற்கொலை முயற்சி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு அது தொடர்பாக முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மதுபான கொள்கையில் எதிர்க்கட்சிகளை விட ஆளும் பாஜக எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்துவது குறித்த கேள்விக்கு, போராட்டம் என்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் இதுபற்றி பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்கும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு பேரவைத் தலைவரே ஆல்ரெடி ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கேட்டிருக்காரு. ப்ரியாரிட்டி பேஸில் எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அதுக்கான எஸ்டிமேட்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. வெகு விரைவாக அந்த பள்ளி கட்டடத்தை கட்டுறதுக்கு மற்ற என்னென்னலாம் அங்கே டேமேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு முழு விசாரணை நடத்தி உரிய அறிக்கைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.